2025 திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது என்னவோ உண்மைதான். ஆனால் 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 அன்று வாக்கியப்படி, அதாவது கோயிலுடைய விதிமுறைப்படி கோயிலில் பின்பற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் திருக்கணிதமாக வாக்கியமாக எது சரியாக இருக்கும் எது தவறாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு முறையிலையும் பார்க்கணும், ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு கணிப்புகளும் சரி தான். இதில் ஒரு முறை சரி ஒரு முறை தவறு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. வாக்கியப்படியான பலன்கள் சரியாக தான் இருக்கும், திருக்கணிதப்படியான பலன்களும் சரியாக தான் இருக்கும். சரி, இதில் எதை பின்பற்றுறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாக்கியத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம். திருக்கணித முறைப்படி ஒரு சாரர் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வித்தியாசப்படுது. அதாவது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. கிட்டத்தட்ட அந்த சம்பவ காலங்கள் அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. சம்பவத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் சம்பவம் நடக்கும் காலம் மட்டும் மாறுபடும். இது அவங்கவுங்களுடைய அனுபவ ரீதியான பலன்களை தான் கணிக்கணும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா வாக்கியப்படி அப்படின்ற ஒரு கருத்தும், திருக்கணிதம் சார்ந்தவர்களை கேட்டிங்கன்னா திருக்கணிதப்படி தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கும். இதில் அனுபவம் தான் சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். சரிங்க, இப்போ இந்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த வாக்கியப்படியான சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம சொல்லிடணும். மீனம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அலைச்சல்கள், தேவையில்லாத பயணங்கள், குடும்பத்துக்குள்ளே சிக்கல்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்து கும்பராசிக்கு பண வரவுகள் அதிகமாக கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே செலவுகளும் குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்களையும் அதிகமாக கொடுக்கும். அடுத்த இடத்துல பார்க்கும்போது மேசராசி கவனத்தோடு இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு விரைச்சனி அப்படிங்கிறதுனால சுபமான விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆப்ரேஷன், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி வீட்டில் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுப விரயமான செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷம். அடுத்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். இந்த 4 ராசிகளும், அதாவது மீனம், கும்பம், மேஷம், சிம்மம், இந்த 4 ராசிகள் கவனமாக இருக்கணும். அடுத்து மற்ற ராசிகள்னு சொல்லக்கூடிய ஒரு 8 ராசிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபம்னு சொன்னோம்னா தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். லாபங்களை பெரிய அளவில் பார்க்கலாம், பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு 11 சனி அப்படிங்கிறதுனால. மிதுனம் நல்லாயிருக்கு, கடகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதே மாதிரி கன்னி நல்லா இருக்குது, விருச்சிகம், துலாம் இதெல்லாம் நல்லாயிருக்கு, துளாராசிக்கும் நல்லா இருக்குது, தனுசு, மகரம், இந்த ராசிகள் எல்லாமே, இந்த 8 ராசிகள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 8 ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், மேலே சொன்ன 4 ராசிகளுக்கு 4 விதமான நெகட்டிவான ஒரு பலன்களையும் கொடுக்க இருக்குது. இதில் எச்சரிக்கையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மற்ற விரிவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலனில் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேசராசி நேயர்களே, இந்த சனி பயிற்சியானது, அதாவது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய இரவு 11 மணிக்கு உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல, அதாவது தன்னுடைய வீட்டிலேருந்து மீன ராசியான உங்களுடைய 12வது ராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சியானது எப்படி இருக்கும், இந்த 2026 2029 வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு நீங்கள் இந்த சனி பயிற்சி எதிர்நோக்குவீங்க. இதில் 2 கருத்துக்கள் இருக்கலாம், வாக்கியமாக திருக்கணியமாக அப்படின்ற கருத்துக்கள் இருந்தாலும் நம்ம இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே வாக்கியப்படி தான். நீங்கள் கோயில்களாக இருக்கட்டும், எல்லா கோயிலையும் நீங்கள் பாருங்கள், வாக்கியப்படி என்றைக்கு மாறுதோ அன்றைக்கி தான் கோயில்களில் சனி பயிற்சி கொண்டாடுவாங்க. அப்போ வாக்கியப்படி கணிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்காக திருக்கணிதம் தவறுன்னு நம்ம சொல்லக்கூடாது. திருக்கணிதப்படி 2025 சனி பயிற்சியானது உண்மை தான். சரிங்க, இப்போ மேச ராசிக்கு நல்லா இருக்கா அப்படின்ற முதல் கேள்வி.
இதுக்கான பதில் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. விரயச்சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு என்ன பலன்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு முழுக்கவே ஒரு தெளிவு இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு தெளிவு இருக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய பிறப்பிலேருந்து இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றா முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, விரயச்சனின்னு சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பிரச்சனைகளுக்கான முடிவுக்கான காலகட்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் வரும்போதே ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு சனி பகவானுக்கு. ஈகோ, கோபம், தலைக்கணம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய காலம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி காலகட்டம் தான். ஸோ உங்களுடைய கோபத்தை குறைக்கணும் அப்படின்றதான் என்னுடைய முதல் அட்வைஸ். அதே மாதிரி தலைக்கணத்தை குறைக்கணும். நம்மளுடைய தலை பாரமாக இருந்தால் அதை நாம் தான் சேர்த்து சுமக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு. பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த விரயச்சனி காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்லா பாருங்கள். அதாவது விரயச்சனி அப்படின்னு சொன்னாலும் உங்கள் விரயத்துக்கு தகுந்த பணம் உங்களை தேடி வரும். விரயச்சனி தானே, அப்போது விரயம் தான் பண்ணணுமா அப்படின்னா அந்த விரயத்தை பண்ணக்கூடிய பணம் உங்களை தேடி வரும். விரயம்தான், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. விரயத்தை பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் மிதமிஞ்சிய அளவுக்கு வரும். வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் இது நாள் வரைக்கும் துவண்டு போயிருந்த நீங்கள் இனிமேல் பரவாயில்ல, வருமானம் வருது, தொழிலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் வரும். அதாவது தொழிலுக்கு அற்புதமான காலகட்டம் இந்த 2 வருஷம், 2026லேருந்து 2029 வரைக்கும். பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் அது ஒரு வழியில் கண்ணுக்கு தெரியாமல் போய்கிட்டே தான் இருக்கும். கோபத்தை குறைக்கணும், தேவையற்ற அலைச்சல்களை குறைக்கணும். தொழில் ரீதியான அலைச்சல்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வாலண்டரியாக கையில் எடுக்கணும். தொழில் ரீதியான பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயணங்களை மட்டும் நீங்கள் விடாமல் போய்கிட்டே இருக்கணும். இப்போது நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கீங்க, அந்த தொழில் சம்மந்தமாக ஒருத்தர் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னா சற்றும் நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் கிளம்பிடணும். அதே நேரத்தில் பயணங்களில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பயணம் தேவைதானா, நம்ம போகலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயம், மேசராசி அன்பர்கள் வந்து ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். பெண் நண்பர்கள், பெண் தோழிகள் அல்லது தொழிலில் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட பேசுறதா இருக்கட்டும், பழகிறதா இருக்கட்டும், ஒரு லிமிட்டோடு இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளை எடுத்துக்கூடிய காலகட்டம். இந்த ஆண்டு 2026 இருந்து 2029 வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அசிங்கப்படணும், அவமானப்படணும் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மேசராசிக்கு நிச்சயமாக உண்டு. நம்ம மனசை நாம் தான் கண்ட்ரோல் பண்ணணும், இன்னொருத்தர் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல மட்டும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வந்து கோயில் பயணங்கள், ஆலய விஷயங்கள், இதில் அதிகமான ஒரு பயணங்களும் வழிபாடுகளும் அதிகமாக இருக்கும். கோயில் பயணங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க. இது ரொம்ப 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 உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். வரக்கூடிய பிரச்சனைகளை ஒதுக்கி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைகள் ரீதியான அமைப்பில் பார்க்கும்போது ரொம்ப 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 பாசிட்டிவான அமைப்பு தான். குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தைகள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாப்பில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். ஜாப்பை விட்டுட்டு தொழில் பண்ணுறேன் அப்படின்ற வேலைக்கு போகவே கூடாது. ஜாப்பில் இருந்தீங்க அப்படின்னா ஜாப்பை மட்டும் பார்க்கணும். எப்போ தொழில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கான என்னுடைய பதில் அப்படிங்கிறது, உங்களுக்கு நெருங்கிய ஒரு அஸ்ட்ராலஜர், உங்கள் மேலே தனிப்பட்ட அக்கறையுடைய ஒரு அஸ்ட்ராலஜர், இவங்கள்ட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான விஷயம். அதே மாதிரி வெளிநாடு போகிறன்ற வேலை வச்சுக்கூடாது. வெளிநாடுன்ற எண்ணமே இப்போதைக்கு விட்டுறணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் தான் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும், அங்கே போய் கஷ்டப்படுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வெளிநாட்டு எண்ணங்கள், புதிய தொழில் எண்ணங்கள், அதே மாதிரி திருமணம் பண்ணுறேன், குழந்தைன்றது கண்டிப்பாக கிடைக்கும், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல. குழந்தை விஷயங்களில், குழந்தை வளர்ப்பு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி திருமணம்ன்ற விஷயத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய திருமண அமைப்பு எப்படி இருக்குன்றதை அஸ்ட்ராலஜிட்ட கேட்டுட்டு அப்புறம் திருமண விஷயத்தில் இறங்கணும். சொந்த பந்தங்கள்கிட்ட உங்களுடைய பாசம் பந்தங்கள்லாம் குறைச்சிக்கணும். ஒரு லிமிட்டோடு நிப்பாட்டிக்கணும். ரொம்ப நெருங்கி போய் பழகக்கூடாது. சொந்த பந்தங்கள்
உறவுகள், நண்பர்கள் இவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப பெரிய படிப்பினைகளை கற்றுக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்களை குறைச்சிக்கணும். நண்பர்களையே எதிரியாவாங்க இந்த காலகட்டத்தில். கசக்கும், நட்பு கசக்கும் கண்டிப்பாக. அதாவது உண்மையான வேஷங்கள் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். இது நாள் வரைக்கும் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுடைய வேஷம் வெளுத்துடும் இப்போது இந்த காலகட்டங்களில். இது ஒரு நல்ல காலகட்டம் தானே சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களை வந்து பலகீனமாக நீங்கள் உணர்வீங்க. அது தேவையில்லாத ஒரு விஷயம். உங்களுக்கான சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் வெளிப்படுத்திக்க வேண்டிய காலகட்டம் இந்த 2026 டு 2029. சுயமாக முடிவெடுங்க. உங்களுக்கு தோன்ற விஷயங்களை நீங்களாக முடிவெடுத்துக்கோங்க. உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், நீண்டகால நண்பர்கள், இவர்களுடைய ஆலோசனைப்படி நடங்க. இதுதான் என்னுடைய ஆலோசனை. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த 2.5 வருஷமும் என்னுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் நரசிம்மருடைய வழிபாடு அப்படிங்கிறது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை ஒதுக்கி கொடுக்கும். பிரச்சனைகள் இல்லாமல் உங்களை கொண்டு போகும். ஸோ இதுதான் இந்த 2026லேருந்து 2029 வரைக்குமான உங்களுக்கான ஒரு பரிகாரம். அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் அப்படிங்கிறது பச்சை நிறம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் அப்படிங்கிறது 5ஆம் எண். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணி வெற்றியடைய நம்முடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன்.